ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். ஆஸ்திரேலியாவில் குவிஸ்லாந்து மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கோர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் 30 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பதிவானதால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வெள்ளத்தில் ஒருவர் உயிரிழப்பு என அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. யோபு 22:16 காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள், அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது என்ற வார்த்தையின்படி வீடுகளை விட்டு வெளியேறிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படவும், குவிஸ்லாந்து மாகாணம் திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்பவும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்படவும், உயிரிழந்த குடும்பம் ஆறுதல் அடையவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். பாலஸ்தீன மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதலில் செனின் நகரில் உள்ள அடுக்குமாடி கட்டிடங்கள் மீது அடுத்து தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டது. பயங்கரவாத குழுக்கள் நிலைகள் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம். அவர்களுடைய போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே 1 அடி நிலமும் உனக்கு கொடேன் என்ற வார்த்தையின்படி அகதிகள் முகாமை குறிவைத்து தாக்குதல் நடத்தாமல் இருக்கவும், ஒவ்வொரு தேசத்திலும் பயங்கரவாத நிலைகள் அழிக்கப்படவும், இரு நாடுகளுக்கிடையே சமாதானம் ஏற்படவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையம் மீது நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 2 பெட்ரோல் குண்டை காவல் நிலையத்தின் மீது வீசியுள்ளதாகவும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் குண்டு வீசியவர்களை தீவிரமாக போலீஸ் தேடி வருகின்றனர். எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷர் இறுதியும் கரைந்து போம், அவர்கள் திகிலடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும் என்ற வார்த்தையின்படி இது போன்ற துணிகரமான செயலில் ஈடுபடும் நபர்கள் மனம் திரும்பும்படியாகவும், பெற்றோர்களின் மனநிலைமையை வாலிபர்கள் உணரவும், வன்முறைகளை ஏற்படுத்தும் ஆவி வாலிபர்களிடத்தில் எழும்பாமல் இருக்கவும், வாலிபர்கள் காலத்தில் தன் சிருஷ்டிகரை வாலிபர்கள் நினைக்கவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். சென்னையை சேர்ந்த 13 வயது சிறுமி கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். தனியாக நடந்து சென்றபோது அந்த வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர் ஒருவர் பின்தொடர்ந்து உள்ளார். சிறுமியை விசாரித்து பத்திரமாக பெற்றோரிடம் கொண்டு போவதாகவும் கூறியதால் போலீஸ் என்பதால் நம்பிய சிறுமி காரில் ஏறியுள்ளார். அழைத்து சென்ற காவலர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் தகவல் கூறப்பட்டுள்ளது. சிறுமியிடம் அடையாளம் காட்டியதால் போலீசாரை கைது செய்து உள்ளனர். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தமும் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் என்ற வார்த்தையின்படி சிறு பிள்ளைகள் என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கவும், பாதுகாக்கும் காவலர்களை இதுபோன்ற தவறான செயலில் ஈடுபடுவதை விட்டு மனம் திரும்பவும், பெற்றோர்கள் பெண் பிள்ளையை கவனத்துடனும் வீட்டை விட்டு வெளியேறும் நிலை வராமல் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். திருப்பூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே சந்திப்பில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற போது கீழே விழுந்து நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே சிக்கிக்கொண்ட நபரை ரயில்வே காவலர் செல்வகுமார் துரிதமாக செயல்பட்டு மீட்டதாக தகவல். இருதயம் திகைத்து திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று. நீங்கள் தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய், தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள் என்ற வார்த்தையின்படி ஓடும் ரயிலில் ரயில்வே பயணிகள் ஏறாமல் தாமதமாகவும் கவனமாகவும் செயல்பட்டு தன் ஜீவனை காத்து கொள்ளவும், ரயில்வே காவலர் செல்வகுமார் அவர்களை கர்த்தர்தாமே ஆசீர்வதிக்கவும், ரயில்வே காவலர்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 5 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது 50,000 மதிப்புள்ள சுமார் 4 கிலோ கஞ்சா மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து சென்னையிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆவதில்லை என்றும்
பிள்ளை பெறுகிறவர்களின் வேதனைக்கு ஒத்த வேதனை உங்களை பிடிக்கும் என்ற வார்த்தையின்படி வாலிப மற்றும் மாணவ மாணவிகளை குறிவைக்கும் இது போன்ற அக்கிரம செயல்கள் சாகு மட்டும் அவர்களை பிடிக்கும் என்பதை அவர்கள் உணரும்படியாகவும், மாணவ மாணவிகள் தன் எதிர்கால வாழ்க்கையை நினைவில் கொண்டு மனம் திரும்பும்படியாகவும், போதையை உண்டு பண்ணும் ஆவி முற்றிலும் நம் தேசத்திலிருந்து ஒழியவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கவனிக்காமல் சென்ற பெற்றோரால் 2 வயது பெண் குழந்தை அண்டாவில் இருந்த தண்ணீரில் விழுந்து மூழ்கி உயிரிழந்ததால் பெரும் சோகம். பேறுகாலம் சமீபத்து இருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதி போல உமக்கு முன்பாக இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி இது போன்ற வேதனைகள் நிகழாமல் இருக்க சிறு குழந்தைகள் உள்ள பெற்றோர்கள் தண்ணீர் இருக்கும் இடத்திலும் மற்றும் பாத்திரங்களில் தண்ணீர் வைக்காமல் கவனத்துடன் செயல்படவும், ஏதாவது ஒரு வகையில் உயிரை பறிக்கும் சத்துருவை நாம் கடிந்து பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கடலூர் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் வளைவு ஒன்றில் வேகமாக திரும்பும் போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு சிறுமி உட்பட 14 பேர் படுகாயம். தேசிய நெடுஞ்சாலையில் இரத்த ஆறு, அலிறு துடித்து கதறிய பெண்கள், நெஞ்சை உலுக்கும் கோர சம்பவம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கட்டும் என்ற வார்த்தையின்படி படுகாயமடைந்த 14 பேரும் சுகமடையவும், அவர்கள் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும், வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் கவனத்துடனும் பாதுகாப்புடனும் இயக்கவும் நாம் பாரத்தோடும் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்துகளை ஏற்படுத்தும் ஆவிகளை கடிந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜெபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கிறோம். நிறைய ஜெப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜெபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஆமென்.